ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம பார்க்க போகிறது தென்னை மரத்துக்கு குழி எடுக்கிறது பற்றி சொல்ல போகிறேன். குறைஞ்சது 2 அடி குழியாவது ஆழம் இருக்க வேண்டும். நம்ம இந்த பிட்டை வச்சு குழி தோண்டும் போது நமக்கு டைமிங் ரொம்ப கம்மியாக நேரத்துலேயே தோண்டிடலாம். தென்னங்கன்று வைக்கும்போது நல்ல ஒரு நாட்டு ரக தென்னைக்கன்னாக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி கன்று வச்சா மட்டும்தான் நோய் எதிர்ப்பு சக்தியிலேருந்து நம்ம காப்பாற்றி கொள்ள முடியும். நிறைய ஒட்டு ரக தென்னங்கன்றுகள்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த கன்றுகள்லாம் வச்சா சீக்கிரமே காண்டாமிருக வண்டு, வேர் அழுகல், பல நோய்கள் தாக்கின. அதனால் நல்ல ஒரு நாட்டு ரக தென்னங்கன்றுகளாக பார்த்து செலக்ட் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச வரை உங்கள் தோட்டத்தில் இருக்க தென்னை மரத்தில் உள்ள நல்ல தரமான தேங்காயை பதிய வச்சு கண்ணாக்கி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்ல குட் குவாலிட்டியாக தென்னை மரம் நல்ல க்ரோத்தாக வளரும் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஒரு குழியோட காஸ்ட்டு பார்த்தா சராசரியாக 40 ருபீஸ் வருது ஃப்ரெண்ட்ஸ். 40 ருபீஸ் வந்தால் கூட பரவாயில்ல, நல்ல ரவுண்டான குழியாக எடுத்துறோம். அதை ஃப்ரெண்ட்ஸ், தென்னை மரம் வைக்கிற வீடியோ அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் போடுறேன். இப்போதைக்கு நான் இந்த வீடியோ முடித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.